ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ். நான் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது இலக்கியா சீரியல் தாங்க. இலக்கியா சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கௌதமுக்கு வந்து சாதகமாக வந்து சாட்சி வந்து நாகு வந்து சொன்னாலுமே வந்து அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு பின்னணியாக வந்து யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜட்ஜுக்கே வந்து டவுட் வந்துடுது. அதை வந்து ஜட்ஜியே வந்து விசாரிக்கிறாரு. அப்படி வந்து விசாரிக்கும்போது வந்து இதை வந்து பண்ணது வந்து வேறு யாரும் இல்லை, எனக்கு அவருக்கும் வந்து முன்பகை இருந்தது. அந்த முன்பகையினால் வந்து அவருடைய தம்பி வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டாரு. அதனால தான் வந்து கடத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து தாட்சானியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவும் வந்து எதுக்காக வந்து மறைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து நினச்சிருப்பீங்க. அது வந்து மறைச்சது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நாகுடைய ஃபேமிலி வந்து எஸ்எஸ்கே கிட்ட வந்து மாட்டியிருந்ததுனால தான் வந்து அவர் வந்து மறைச்சிட்டாரு. சரி, ஓகே. இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு போய் பயங்கர கேள்வி கேட்குறாங்க. எதுக்காக வந்து உண்மைய வந்து மறைச்சீங்க? எதுக்காக வந்து எஸ்எஸ்கேக்கு வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க? அப்படின்ற மாரி வந்து கேட்டு கேட்டு வந்து இது பண்றாங்க. அதுக்கு வந்து உடனே நம்ம நாகு இருந்துட்டு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து என்னுடைய ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்றாங்கன்னு வந்து எடுத்து குடுத்தீங்கல்ல மேடம். அன்னைக்கு வந்து என்ன நடந்ததுன்னு வந்து உங்களுக்கு வந்து தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியா கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கு நாகு இருந்துட்டு பதில் வந்து சொல்றாங்க. இல்ல, என்னுடைய ஒய்ஃபையும், என்னுடைய குழந்தைகள் எல்லாத்தையுமே வந்து அந்த எஸ்எஸ்கே வந்து கடத்தி வச்சு, கத்திய வந்து கழுத்தில வந்து வச்சிருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாகு வந்து சொல்லவும், வேற வழியே வந்து கிடையாது. நீங்க வந்து எதுக்காக வந்து உங்க கணவர வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து வாழணும், அவர் கூட வந்து வாழணுன்றதுக்காக தான் வந்து நீங்க வந்து உங்க கணவர வந்து ஜெயிலுக்கு வந்து போகக்கூடாம வந்து தடுக்கிறீங்க. அது மாரி தான் வந்து என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் வந்து நான் வந்து எந்த எக்காரணத்த கொண்டும் அவங்களுக்காக தான் வந்து நான் வந்து இவ்வளோ வந்து ஓடி உழைக்கிறது. அவங்கள வந்து நான் வந்து இழந்துட்டு, நான் வந்து என்ன உங்களுக்கு வந்து சாதகமா வந்து சாட்சி சொல்றீங்களா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாகு வந்து சொல்றாங்க. சரி, ஓகே. ஏதோ வந்து முடிஞ்சது எல்லாமே வந்து பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறாங்க? நம்ம விஜய வந்து விடுதலை வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. வி இதுக்கு பின்னணி வந்து யாரும் இல்ல, நானே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாகு வந்து சொன்னதுனால விஜய் வந்து ஒரு நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கும் அதுக்கப்புறம் அஞ்சலி இவங்க எல்லாருமே வந்து ஒரு கார்ல வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பதான் வந்து கௌதம் வந்து வெளிய வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இலக்கியாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவோட மாமியாவும் அப்படின்னு சொல்லக்கூடிய கௌதமுடைய அம்மாவும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே குடு 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 குடுன்னு வந்து ஓடுறாங்க. அந்த ஜெயில் சிறைச்சாலைக்கு முன்னாடியே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரொமான்ஸ் வந்து பயங்கரமா வந்து அப்படியே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி, நம்ம கௌதமும் அதுக்கப்புறம் இலக்கியாவும் வந்து 2 பேருமே வந்து ஜாலியா வந்து அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து நான் வந்து உங்கள வந்து என்னைக்குமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி வந்து நம்ம கௌதம் வந்து இலக்கியாவும், கௌதமும் 2 பேரும் வந்து கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. சரி, ஓகே. ரொம்பவே வந்து நல்ல விஷயம் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். இந்த விஷயத்துல வந்து இந்த எஸ்எஸ்கே வந்து எப்படி பண்ணாலும் வந்து இந்த எஸ்எஸ்கேவுக்கே வந்து சாதகமா வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிருதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து ஒரு டென்ஷன் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கர டென்ஷன்ல வந்து இருக்குங்க. இந்த எஸ்எஸ்கேவை வந்து எப்படியாச்சும் வந்து அவன வந்து உருத்தெரியாம வந்து கௌதம் நீங்க வந்து என்னைக்கு வந்து ஆக்குறீங்களோ, அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து நிம்மதியா இருக்கும். அதுவரைக்கும் வந்து அவன் வந்து குடைச்சல் குடுத்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அந்த அஞ்சலியும் வந்து ஏமாத்திக்கிட்டே தான் வந்து இருப்பா உங்க தம்பிய. இப்போ நீங்க தான் வந்து ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்து அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வந்து வைக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கான விடுதலை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சீ யூ. டாடா.